ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு நவாம்சம் கட்டம் குறிப்பது எப்படி, நவாம்சத்தில் கிரகங்களை அடைப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் செய்யலாம். ஓகே, இப்போது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தின் மீது தான் இருக்கும். சரிங்களா? இப்போது மேஷத்தில் குரு பகவான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் இருக்கணும், அல்லனா பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் இருக்கணும், அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் நிற்கணும். அப்போது ஒரு ராசியில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் அந்த ராசியில் இருக்கின்ற 9 நட்சத்திர பாதத்துக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த நட்சத்திர பாதத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அம்ச கட்டத்தில் கிரகங்கள் நம்ம பொறுத்துறோம். இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இது ரொம்ப எளிதான ஒரு மெத்தட். இது பஞ்சாங்கம் இல்லாமலேயே நீங்கள் ராசியை வைத்து நீங்கள் நவாம்சத்தை நீங்கள் பொருத்திடலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் மாதிரி ஜோதிடத்தில் ராசியும் நவாம்சமும். ராசியை மட்டுமே வைத்து ஒரு பலனை எடுத்தால் சரிப்பட்டு வராது. கிரகங்களுடைய பலவீனத்தை முழுமையாக தீர்மானிப்பது நவாம்சம். சரிங்களா? ராசி கட்டம் என்பது வெளித்தோற்றம், நவாம்சம் என்பது நம்மளுடைய மனது, ஆழ் மனது, நம்முடைய எண்ணம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் நிறையா அந்த நவாம்சத்தினுடைய முக்கியத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ இந்த நவாம்சத்தில் கிரகங்களை எவ்வாறு பொருத்துவது? இப்போது மொத்தம் நமக்கு தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. சரிங்களா? அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களையும் 9 பிரிச்சுக்கிங்க, 3 பிரிச்சுக்கிங்க, 3 ஜோனாக பிரிச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ முதல் ஜோன் அப்படின்னா மேஷ முதல் கடகம் வரை முதல் ஜோன், சிம்ம முதல் விருச்சிகம் வரை 2வது ஜோன், தனுசு முதல் மீனம் வரை 3வது ஜோன். 3 ஜோனை பிரிச்சுக்கிறோம் நம்ம. ஒரு ஜோனுக்கு 9 நட்சத்திரங்கள். சரிங்களா? அப்போ மேஷம் முதல் கடகம் வரை 9 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். சிம்மம் முதல் விருச்சிகம் வரை 9 நட்சத்திரங்கள் அதுக்குள்ளே இருக்கும். தனுசுல இருந்து மீனம் வரை 9 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போ 3 ஜோனை பிரிச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? சரி, அதாவது மேஷம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம், பூசம், ஆயில்யம். இந்த முதல் 9 நட்சத்திரங்களும் முதல் ஜோன். சரிங்களா? மக முதல் கேட்டை வரை 2வது ஜோன், மூல முதல் ரேவதி வரை 3வது ஜோன். இப்படி 3 ஜோனை பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, இப்படி பிரிச்சுக்கிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எங்கே ஆரம்பிக்குது? மேஷத்தில் ஆரம்பிக்குது. அப்போ அஸ்வினி யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். அப்போ மேஷத்தில் கேதுவை போடுறீங்க. அஸ்வினிக்கு அடுத்த என்ன நட்சத்திரம் வரும்? பரணி. பரணி யாரோட நட்சத்திரம்? சுக்கிர பகவான் நட்சத்திரம். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரனை 2வது ஜோனில் போடுங்க, சிம்மத்தில் சுக்கிரனை போடுங்க. பரணிக்கு அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை சூரிய பகவான் நட்சத்திரம். அப்போ 3வது ஜோனுடைய முதல் வீடு எது? தனுசு. அப்போ தனுசில் சூரியனை போடுறீங்க. சரிங்களா? மேஷத்தில் கேது, சிம்மத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன். இது ஒரு செட்டு. கார்த்திகை அப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம் வரும். ரோகிணி சந்திர பகவான் நட்சத்திரம் இல்லையா? அப்போ சந்திரனை முதல் ஜோனில் போடுங்க, மேஷத்தில் போடுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரம் வரும் மிருகசீரிடம். மிருகசீரிடம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம். அப்போ 2வது ஜோனில் சிம்மத்தில் செவ்வாயை போடுங்க.
மிருகசீரிஷத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை ராகு பகவான் நட்சத்திரம். சரிங்களா? அப்போ 3வது ஜோனில் சூரியனுடைய வீட்டில் தனுசில் ராகுவை போடுங்க. திருவாதிரைக்கு அடுத்து புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷம் குரு பகவான் நட்சத்திரம். அப்போ மீண்டும் குரு பகவானை மேஷத்தில் போடுங்க. புனர்பூஷத்துக்கு அடுத்தது பூசம். பூசம் சனி பகவான் நட்சத்திரம். சரியா? அப்போ சிம்மத்தில் சனி பகவானை போடுங்க. அடுத்து ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். ஸோ தனுசில் புதனை போடுங்க. சரிங்களா? ஸோ 9 கிரகங்களையும் 3 ஜோன்களில் நம்ம வச்சுட்டோம். மேஷத்தில் கேது, குரு, சந்திரன். சரியா? மேஷ மண்டலத்தில் கேது, சந்திரன், குரு இருக்குது. சிம்மத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி இருக்குது. தனுசில் சூரியன், ராகு, புதன் இருக்குது. அப்போ 9 மொத்தம் 9 கோள்கள் இல்லையா? 9 கிரகங்கள். அப்போது மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிலையும் இந்த 9 கிரகங்களையும் நம்ம வச்சுட்டோம். இப்போ இது நம்ம எதுக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால், கேதுனுடைய முதல் நட்சத்திர பாதம் மேஷத்தில் ஆரம்பிக்கும். அப்போ எதெல்லாம் கேது நட்சத்திரம்? அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி, மகம், மூலம் இது 3ம் கேதுவோட நட்சத்திரம். அப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் அஸ்வினி, மகம், மூலம் இதில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கிரகம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அஸ்வினி 1ஆம் பாதம் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேதுவே இருக்குது. அப்போ மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் கேது இருக்குன்னு சொன்னால் நவாம்சத்தில் அந்த கிரகமானது மேஷத்திலே இருக்கும். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் ராசி கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் கேது பகவான் இருக்குன்னா நவாம்சத்தில் அந்த கேது பகவான் ரிஷபத்துக்கு போயிடும். அஸ்வினி 3ஆம் பாதம் சொன்னால் நவாம்சத்தில் அந்த கிரகம் மிதுனத்துக்கு போயிடும். அஸ்வினி 4ஆம் பாதத்தில் கேது இருக்குன்னு சொன்னால் ராசி கட்டத்தில் அம்ச கட்டத்தில் அது கடகத்துக்கு போயிடும். சரிங்களா? கிளியராக இருக்கா? ஆக மேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது, சந்திரன், குரு இருக்குது. அப்போ கேதுவோடைய முதல் பாதம், குருவோடைய முதல் பாதம், சந்திரனுடைய முதல் பாதம் மேஷத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நவாம்சத்துலேயும் அது மேஷத்துலேயே இருக்கும். சரிங்களா? அப்போது குருவோடைய 2ஆம் பாதம் ஒரு கிரகம் குருவோட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்குன்னு சொன்னால் ராசியில் இருக்குன்னு சொன்னால் நவாம்சத்தில் ரிஷபத்துக்கு போயிடும். சரியா? ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குருவோட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்குன்னு சொன்னால் நவாம்சத்தில் அந்த கிரகம் மிதுனத்துக்கு போயிடும். ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குருவோடைய 4ஆம் பாதத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் நவாம்சத்தில் கடகத்துக்கு போயிடும். ஸோ அப்போ கிரகங்களை பிரிப்பதற்குத்தான் இந்த நிலை. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 3 ஜோனாக பிரிச்சுக்கிறோம். முதல் ஜோன் மேஷம் முதல் கடகம் வரை இருக்குது. 2வது ஜோன் சிம்மம் முதல் விருச்சிகம் வரை இருக்குது. 3வது ஜோன் தனுசு முதல் மீனம் வரை இருக்குது. இப்போ முதல் ஜோன் அப்படி சொன்னால் கேது, சந்திரன், குரு இது 3ம் மேஷத்தில் இருக்குது. சிம்மத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன், செவ்வாய், சனி இருக்குது. தனுசில் பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, புதன் இருக்குது. சரிங்களா? அப்போது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் கேது, சந்திரன், குரு இந்த நட்சத்திர சாரங்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் மேஷம் முதல் கடகத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகம் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்திலிருந்து விருச்சிகத்துக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூரியன், ராகு, புதன் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாரங்களில் ஒரு கிரகம் ராசியில் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் நவாம்சத்தில் தனுசு முதல் மீனது வரை இருக்கும். சரிங்களா? மற்றொரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்களேன். இப்போ ராசி கட்டத்தில் குரு பகவான் மகரத்தில் இருக்கு.
ராசியில் குரு பகவான் மகரத்தில் இருக்குது. இப்போ மகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா? சப்போஸ் மகரத்தில் இந்த குரு பகவான் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ திருவோணம் யாரோட நட்சத்திரம்? சந்திரன் நட்சத்திரம். அப்போ சந்திரன் எந்த ஜோனில் ஆரம்பிக்கிறாரு? மேஷத்தில் ஆரம்பிக்குது. அப்போ சந்திரனுடைய முதல் பாதம் மேஷத்தில் இருக்கும், சந்திரனுடைய 2ஆம் பாதம் ரிஷபத்தில் இருக்கும், சந்திரனுடைய 3ஆம் பாதம் மிதுனத்தில் இருக்கும், சந்திரனுடைய 4ஆம் பாதம் கடகத்துக்கு வந்துடும். அப்போது ராசி கட்டத்தில் குரு பகவான் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த குரு பகவான் அம்சகட்டத்தில் வரும் பொழுது சந்திரனுடைய 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால அம்சகட்டத்தில் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? அப்போது கிரகங்கள் இப்படித்தான். ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள், எத்தனாவது பாதத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தினுடைய எந்த பாதத்தில் இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அந்த பாதத்தின் அடிப்படையில் நவம்சத்துக்கு வாங்க. இப்போ ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்குமே. அப்போ சூரியனுடைய முதல் பாதம் எங்கே ஆரம்பிக்கும்? தனுசில் ஆரம்பிக்கும். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் எது? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இல்லையா? அப்போது எந்தெந்த கிரகங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் அமர்ந்து இருக்குதோ அந்த கிரகங்கள் அம்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுசு வீட்டில் அமரும். எந்தெந்த கிரகங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்தில் இருக்குதோ ராசியில் அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் மகரத்திற்கு வரும். ஏன்னா சூரியனுடைய 2ஆம் பாதம் மகரத்துக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நவாம்சத்தில் கும்பத்திற்கு வரும். கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் ராசியில் இருந்தால் அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் மீனத்திற்கு வரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிரகங்களை நவம்சத்தில் ஈஸியாக குறிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுப்போம். இப்போ சுக்கிரன் வச்சுப்போம். சரிங்களா? அப்போ சுக்கிரன் நட்சத்திரம் எது? பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம் இது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சரிங்களா? அப்போ சுக்கிரனுடைய முதல் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் ராசி கட்டத்தில் அந்த கிரகம் நவம்சத்தில் எங்கே இருக்கும்? சிம்மத்தில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து 2வது ஜோனில் சிம்மத்தில் வராரு. சரிங்களா? அப்போது சுக்கிரனுடைய 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால், அதாவது பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் கன்னிக்கு வரும். நவம்சத்தில் கன்னியில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் நவாம்ச கட்டத்தில் நீங்கள் வந்து விருச்சிகத்தில் துலாத்தில் போடணும். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா ராசி கட்டத்தில் நீங்கள் நவாம்சத்தில் குறிக்கும் பொழுது அந்த கிரகத்தை நீங்கள் விருச்சிகத்தில் போடணும். சரிங்களா? அப்போ சுக்கிரனுடைய முதல் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கும். சுக்கிரனுடைய 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது கன்னியில் நவாம்சத்தில் குறிக்கணும், அந்த கிரகத்தை குறிக்கணும். சுக்கிரனுடைய 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நவாம்சத்தில் துலாத்தில் போடணும். சுக்கிரனுடைய 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நவாம்சத்தில் குறிக்கும் பொழுது அதை நீங்கள் விருச்சிகத்தில் போடணும். சரிங்களா? சரி, ஆக நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி 3 ஜோனாக பிரிச்சுக்கிறோம். மேஷம் முதல் கடகம் வரை முதல் ஜோன், சிம்மம் முதல் விருச்சிகம் வரை 2வது ஜோன், தனுசு முதல் மீனம் வரை 3வது ஜோன். சரிங்களா? அப்போ முதல் ஜோன் எங்கே ஆரம்பிக்குது? மேஷத்தில் ஆரம்பிக்குது. அப்போ முதல் ஜோனில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கும்? கேது, சந்திரன், குரு இருக்கும். கேதுவோடைய, சந்திரனுடைய, குருவோடைய முதல் பாதங்கள் நவாம்சத்தில் மேஷத்தில் ஆரம்பிக்கும். கேது, சந்திரன், குருவோடைய 2ஆம் பாதங்கள் நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருக்கும். கேது, சந்திரன், குருவோடைய 3ஆம் பாதங்கள் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கும். கேது, சந்திரன், குருவோடைய 4ஆம் பாதங்கள் நவாம்சத்தில் கடகத்துக்கு போயிடும்.
சரிங்களா? அப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்க, அந்த நட்சத்திர சாரத்தில் எந்த பாதத்தில் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகம் எந்த ஜோனுக்கு உரித்தான கிரகம்னு பாருங்க. சரிங்களா? 1ஆம் பாதம்னா முதல் ஜோனுடைய முதல் வீட்டில் போடுங்க, 2வது ஜோன்னா 2வது வீட்டில் போடுங்க. சரிங்களா? இப்போ புதன் இன்னொரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம். புதன் யாரோட நட்சத்திரம்? புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3 புதனோட நட்சத்திரம். இப்போ இந்த புதன் ராசி கட்டத்தில் எந்த ஜோனில் வரும்னு சொன்னேன்? 3வது ஜோனில் தனுசு வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? தனுசு வீட்டில் தான் அந்த புதன் பகவான் இருப்பார். சரிங்களா? சரி, இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3 புதனோட நட்சத்திரம். சப்போஸ் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் ஆயில்யம், கேட்டை, ரேவதியினுடைய முதல் நட்சத்திர பாதத்துக்கு வச்சுக்குமே, ஆயில்யம் 1 அல்லது கேட்டை 1ஆம் பாதம் அல்லது ரேவதி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால், நம்ம நவாம்சத்தில் எங்கே போடுவோம்? தனுசு வீட்டில் அந்த கிரகத்தை போடுவோம். ராசி கட்டத்தில் ஆயில்யம் 2, கேட்டை 2, ரேவதி 2 ஒரு கிரகம் அமர்ந்திருக்குன்னா ராசி கட்டத்தில் நீங்கள் அதே கிரகத்தை நவாம்சத்தில் மகரத்தில் வைக்கணும். சரிங்களா? ஆயில்யம் 3, கேட்டை 3, ரேவதி 3 இந்த நிலையில் ஒரு கிரகம் ராசியில் இருந்துன்னு சொன்னால் நவாம்சத்தில் அந்த கிரகத்தை நீங்கள் கும்பத்தில் போடணும். ஆயில்யம் 4, கேட்டை 4, ரேவதி 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகத்தை நீங்கள் நவாம்சத்தில் மீனத்தில் போடணும். அப்போ ரேவதி 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அல்லது ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அல்லது கேட்டை 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் ராசியில் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் நவாம்சத்தில் அது எங்கே இருக்கும்? மீனத்துக்கு போயிடும். சரிங்களா? அப்போ ஒரு ராசி கட்டத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் வச்சுப்போமே, சுக்கிரன் ரேவதி 4ஆம் பாதத்தில் உச்ச நிலையில் இருக்குன்னு சொன்னால் நவாம்சத்தில் அந்த சுக்கிர பகவான் நவாம்சத்தில் மீனத்தில் தான் இருக்கும். அப்போ சுக்கிரன் ராசியிலையும் உச்சமாக இருக்குது, அம்சத்துலேயும் உச்சமாக இருக்குது, வர்க்கோத்த நிலையில் இருக்குது. அப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ கன்க்ளூஷன் வந்துடுவோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் 9 பிரிச்சுக்கிட்டோம். முதல் ஜோனுக்கு 9 நட்சத்திரங்கள், 2வது ஜோனுக்கு 9 நட்சத்திரங்கள், 3வது ஜோனுக்கு 9 நட்சத்திரங்கள். 3 × 9 27 நட்சத்திரங்கள். முதல் ஜோன் மேஷ முதல் கடக வரை ஆரம்பிக்குது. அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை முதல் ஜோனுக்கு உண்டான முதல் 9 நட்சத்திரங்கள். 2வது ஜோன் சிம்மத்திலிருந்து விருச்சிக வரலும் இருக்குது. நட்சத்திரத்தில் மக முதல் கேட்டை வரை 9 நட்சத்திரங்கள். 3வது ஜோன் தனுசிலிருந்து மீன வரை இருக்குது. மூல முதல் ரேவதி வரை இருக்குது. சரிங்களா? இது நட்சத்திரம் பார்த்துக்குங்க. அப்போது மேஷத்தில் கேது, சந்திரன், குரு. சிம்மத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி. தனுசு வீட்டில் சூரியன், புதன், ராகு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் இருக்கின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் எளிமையாக நீங்கள் வந்து நவாம்ச கட்டத்தை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். லக்னம் அப்படித்தான். சரிங்களா? ஸோ மேஷ லக்னம் ராசி கட்டத்தில் மேஷ லக்னம். லக்னம் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குமே, நவாம்சத்தில் நீங்கள் எங்கே போடுவீங்க? லக்னம் ரிஷபத்தில் போடுவீங்க. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ லக்னம் தான், ராசியில் மேஷ லக்னம். ஆனால் லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குன்னா நீங்கள் நவாம்ச லக்னமாக மிதுனத்தை போடணும். அஸ்வினி 4ஆம் பாதத்தில் லக்னம் விழுது ராசி கட்டத்தில் சொன்னால் அம்ச கட்டத்தில் அந்த லக்னத்தை நீங்கள் கடகத்தில் போடணும். சரிங்களா? ஸோ கேது, சந்திரன், குரு இந்த 3 கிரகத்தினுடைய முதல் பாதம் மேஷம், 2ஆம் பாதம் ரிஷபம், 3ஆம் பாதம் மிதுனம், 4ஆம் பாதம் கடகம்.
சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகத்தினுடைய முதல் பாதம் சிம்மம், 2ஆம் பாதம் கன்னி, 3ஆம் பாதம் துலாம், 4ஆம் பாதம் விருச்சிகம். நீங்கள் நவம்சத்தில் ஃபில் பண்ணணும். சூரியன், ராகு, புதன் இந்த 3 கிரகத்தினுடைய முதல் பாதம் தனுசு, 2ஆம் பாதம் மகரம், 3ஆம் பாதம் கும்பம், 4ஆம் பாதம் மீனம். சரிங்களா? எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த பாதத்தில் நீங்கள் நவம்சத்தில் இந்த கிரகத்தை நீங்கள் போட்டுடணும். மிகவும் எளிமை. இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 முறை பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.